ராமநாதபுரத்தில் உள்ள பிரபல உணவகத்தில் வாடிக்கையாளர் வாங்கிச் சென்ற மட்டன் பிரியாணியில் புழு ஒன்று கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட. வணக்கம் சோனைமுத்தன், இந்த உணவகத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு விவரம். வணக்கம். ராமநாதபுரத்துல பிரபல பழமை வாய்ந்த உணவு ஒன்று அரண்மனை பகுதியில் இயங்கி வருது. இந்த உணவகத்துல இன்று வாடிக்கையாளர் ஒருவர் மட்டன் பிரியாணி வாங்கியுள்ளார். வாங்கிய பிரியாணியை வீட்டில் சென்று பிரித்து பார்த்த பொழுது அதில் புழு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த முதற்கட்டமாக அந்த கடைக்கு 2000 ரூபாய் அபராதத்தை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் ஒரு அசைவ உணவகத்தில் காட்டுப்பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் இன்றைக்கு ஒரு மட்டன் பிரியாணி பார்சல் ஒன்றை வாங்கியிருக்கிறார். வாங்கி கொண்டு சென்று அவர் வீட்டில் சென்று பிரித்து பார்த்து பாதி அளவில் சாப்பிட்ட பிறகு அதில் ஒரு புழு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக வாந்தி எடுத்து அங்கிருந்து கடைக்கு சென்றுள்ளார். அந்த கடையில போய் விசாரித்த போது அவர் மட்டன் ஆட்டுக்குட்டியினுடைய தலையில் இருந்து அந்த புழு விழுந்திருக்கலாம் என ஒரு சாதாரணமாக பதிலளித்திருக்கின்றனர். உடனடியாக இவர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததன் பேர்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு சென்று விசாரணை நடத்தி அந்த பிரியாணியை சாம்பிள் எடுத்து ஆய்வுக்காக அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் முதற்கட்டமாக அந்த கடைக்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்து அபராதம் வைத்திருக்கின்றனர். சாப்பிடுவதற்கு பிரியாணி வாங்கியதில் புழு தொடர்ந்து ராமநாதபுரத்தில் இது போன்ற பல்வேறு கடைகளிலும் இந்த மாதிரி புழு இருப்பது கண்டறிந்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.